அனைவருக்கும் வணக்கம். இறைவனிடத்தில் பிரபஞ்சத்திடத்தில் பேசுவது மௌனமே சிறந்த மொழி, எளிமையான வழி. நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்கள், அமைதியாக இருந்து பாருங்கள். அன்னைக்கு முழுவதும் மிகப்பெரிய தெளிவு, ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். நீங்கள் மௌனமாக இருந்து இருந்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா அதுவே நாளடைவில் அது தியானமாக மாறிடும். தியானம் வேற ஒன்றும் இல்லைங்க, மௌனமாக இருக்கிறது தான் தியானம். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் நம்மளால் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சா நம்மளால் அந்த பயன்படுத்தவே முடியாது. அப்படி ஒரு சூழலில் தான் நம்ம இப்போல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். அனாவசியமாக நண்பர்களோட பேசுகிறது, தேவையற்ற உரையாடல்கள், இதெல்லாம் நம்மளுடைய உடம்புல இருந்து இந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மௌனத்தின் மூலிமா அந்த எனர்ஜியை நம்ம லாஸ் பண்ணாமல், வேஸ்ட் பண்ணாமல், அதை நம்ம நமக்குள்ளேயே அதை தக்க வச்சுக்கிட்டு மீண்டும் இந்த இறைவனிடத்தில், பிரபஞ்சத்திடத்தில் கனெக்ட் பண்ணுவதற்கு, தொடர்பு கொள்வதற்கு, நம்ம மேலும் மேலும் அந்த சக்தி நிலையை கூட்டுவதற்கு மிகவும் ஆணியாக, அச்சாரமாக நமக்கு செயல்படுவது, மூல காரணமாக இருப்பது இந்த மௌனம். அந்த மௌனத்தை நீங்கள் தினமும் 5 நிமிடம் 10 நிமிடம் கடைபிடித்து பாருங்கள். அதுவே உங்களுக்கு நாளடைவில் தியானமாக கை கொடுக்கும், தியானமாக மாறிவிடும். நிறைய சித்தர் பெருமக்கள் நிறைய பேர் முன்னாடி சொல்லி வச்சுருக்காங்க. காடுகளில் தியானம் தவம் பண்ணுவாங்க. யாரும் இல்லாத அமைதியான சூழலில் தனி அறையில் தியானம் பண்ணுவாங்க. மணிக்கணக்கில், நாட்கணக்கில் அந்த அந்த ரூமுக்குள்ளேயே அடைந்து கிடந்து தியானத்திலேயே ஆழ்ந்திருப்பாங்க. காட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக, தன்னந்தனியாக ஒரு குகைக்குள்ளே போயிட்டு அமைதியாக தியானம் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க, நம்ம தனியாக போக முடியாது. நிறைய மக்கள் வெள்ளம், மக்கள் கூட்டம்லாம் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்காங்க. நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் நம்மளால் அது போன்ற முறைகளை நம்மளால் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, தனிமையில் நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னா, நமக்குண்டான ஒரு சூழல் விடியற்காலை அப்படிங்கிறதுனால தான் காலையில் என்பது நம்ம தூங்கி எழுந்தவுடன் அந்த தியான பயிற்சியை நம்ம அமைதியாக அந்த மௌனமாக இருந்து ஒரு 5 நிமிடம் இருந்தோம்னா நமக்கு தொடர்ந்து இந்த அபரிமிதமான ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து, இயற்கையிடமிருந்து, இறைவன் நம்மளுடைய கனெக்ட் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தியானம், இந்த மௌனம் நமக்கு கை கொடுக்கும். இப்போ தப்பு செய்யாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் தப்பு செஞ்சிருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் தவறு செய்திருப்பீங்க. எல்லாரும் ஏதோ ஒரு தருணத்தில், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலில் நம்ம தவறுகளை மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இல்லை சில பேர் கொஞ்சம் தவறுகளை அதிகமாக செஞ்சுருப்பாங்க, சில பேர் குறைவாக செஞ்சுருப்பாங்க. அப்போது இந்த நம்ம தவறுகளை எல்லாம் என்னைக்கு ஒரு காலகட்டத்தில் அந்த தவறுகளை அதிகமாக செய்யக்கூடிய அந்த தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து, நம்ம செய்வது தவறுதான், இதனால் நமக்கு பல விளைவுகளை ஏற்படுத்தும், பல கர்ம வினைகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம என்னைக்கு உணர்ந்து அதை நம்ம படிப்படியாக அந்த தவறை புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, படிப்படியாக அந்த தவறிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து நம்ம அதுலேருந்து என்னைக்கு நம்ம விடுபட்டு வெளியே வர்றோமோ அன்னைக்கு தான் இறைவனுடைய ஆற்றலும், இறைவனுடைய அருளும், இந்த பிரபஞ்சத்திடம் நமக்கு ஒரு தொடர்பும் அப்போ தான் கிடைக்கும். நம்ம மீண்டும் மீண்டும் தொடர்புல இருந்துக்கிட்டே நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு இந்த ஜென்மத்தில் நமக்கு ஒரு பெரிய விமோச்சனமே கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த கர்ம வினை அதை நம்ம கூட்டிக்கிட்டே தான் இருக்கும், அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஜென்மத்தில், அடுத்து நம்முடைய சந்ததியினர் வழியாக அந்த கர்ம வினை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அவரவர்களுடைய கர்ம வினை அவரவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால தான் யாருடன் சண்டை போட்டாலோ, வாக்குவாதங்களில் ஈடுபட்டாலோ, இல்லை தவறான முறைகளில் நம்ம செயல்பாடுகளில் இருந்துட்டாலோ அதை அத்துடன் முடித்து கொண்டு அந்த தவறிலிருந்து நம்ம எப்படி வெளிவருவது, நம்மை எப்படி அமைதி காத்துக்கொள்வது, இறைவனிடத்தில் எப்படி நம்ம சரணாகதி அடைந்து தியானத்தில் மேற்கொள்வது, இந்த முறைகளை நம்ம கையாளணும். அதற்காகத்தான் இந்த வழிமுறைகளெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் நமக்கு ஒரு குருமார் தேவைப்படுறாங்க. வழிகாட்டி குருமார்களாக இன்னைக்கு சத்சங்கங்கள் நடத்தக்கூடிய நல்ல உள்ளங்கள், நல்ல குருமார்கள் இருக்கிறாங்க. அவங்களை நீங்கள் தேடி போய் பார்க்க வேண்டாம். அவர்கள் எங்கே நல்லவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உண்மையான நல்லவர்களா இல்லை போலியானவர்களா, நீங்கள்லாம் ஆராயவே தேவையில்லை. உங்களுக்கான அந்த குரு உங்களுக்கு தானாக இந்த இயற்கை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அது வரைக்கும் முதற்கட்டமாக, முதல் முயற்சியாக உங்களிடம்தான் இருக்கிறது. அதனால் உங்களை நீங்கள் உணர வேண்டும் என்றால், நீங்கள் யார், இந்த பிரபஞ்சத்திற்கு எதற்காக வந்திருக்கிறீங்க, இந்த உலகத்துக்கு எதற்காக வந்திருக்கிறீங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணரணும்னா நீங்கள் 5 நிமிடம் தியானத்தில் இருந்து பாருங்கள். ஏன் நான் 5 நிமிடம் தியானத்தில் இருக்கணும், என்னை ஏன் நான் உணரணும்,
நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன் தெரியுமா, எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கேன் தெரியுமா, என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தோரணையில் நம்ம ஒரு கடுகளவு கூட இருந்து விடக்கூடாது. ஏன்னா இந்த இயற்கைக்கு, இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம உருவாகி இந்த இந்த பிரபஞ்சத்துக்குள்ள, இந்த பூலோகத்துக்குள்ள நம்ம வந்ததே இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் நம்மளை கொண்டு வந்திருக்குது. மறுபிறவி எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா நமக்கு மேலே ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. இப்போ பூகம்பம் வருது, பெரிய வெள்ளம் வருது, புயல் வருது. மனிதர்கள் வந்து பணத்தால, பதவியால, நட்புகளால, பேக்ரவுண்டால எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எவ்வளோ விஷயத்த உன்னால சாதிக்க முடியுது. நான் பணத்தால் எதை வேணாலும் வாங்க முடியுது, விலை கொடுத்து வாங்க முடியுது. ஆனால் இந்த பெருவெள்ளமோ, கடுமையான வெயிலோ, இல்லை பூகம்பமோ, புயல் இது போல பெரிய பெரிய இயற்கை சீற்றங்கள் வருகிற பொழுது அதை யாராவது தடுத்து நிறுத்துவதற்கு இன்றளவும் யாருக்காவது வாய்ப்பு இருக்கிறதா? யாராவது செஞ்சிருக்கிறாங்களா? அப்போ நமக்கு மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதாவது கடவுள் இல்லை என்று சொல்வர்களும் கூட கடவுள் இருக்கிறாரு, நான் நம்புறேன், இவர் தான் கடவுள், இவர் தான் கடவுள்னு நம்புறவங்க கூட, இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மாதிரியான இப்போ சொன்ன இந்த பூகம்பங்கள், பேரழிவுகள் எல்லாம் அவங்க கடவுள் இருக்கிறவங்கிற போய் நிறுத்திட முடியுமா? கடவுள் இல்லைங்கிறவங்க போய் நிறுத்திட முடியுமா? நம்மளை மீறி மிகப்பெரிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மளை சுற்றி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்போது நமக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. உங்களுக்கு அது எப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா, விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் எந்த குடியும் முழுக போகிறது கிடையாது. அந்த நிலை என்னைக்கு உங்களுக்கு உணரக்கூடிய இறைவன் அந்த பாக்கியத்தை கொடுக்குறானோ அன்னைக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு தியான நிலையில், அமைதி நிலையில் கண்டிப்பாக உட்காருவீர்கள். அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் உணர்வதற்குண்டான வாய்ப்புகள் அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இந்த இயற்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அந்த சந்தர்ப்ப சூழலில் சரியான அந்த உங்களுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி தினமும் காலையில் நான் சொல்லக்கூடிய அடிக்கடிக்கு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்கள். இது நடக்கலைன்னா இந்த வீடியோ கமெண்டில் போடுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. அதாவது நீங்கள் தினமும் உங்களுக்கு விடியற் காலையில் 3 மணியெல்லாம் எந்திரிப்பதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சாத்தியம் இருக்குது, இப்போதைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் முடியவே முடியாது. நீங்கள் வழக்கமாக நீங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கிறவராக இருந்தால் கொஞ்சம் 1 மணி நேரம் முன்னாடி எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு 5 நிமிடம் சும்மா நீங்கள் பயிற்சி எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் இதுதான் தியானம்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஒரு இடத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து, அது சேரில் கூட உட்காரலாம், கீழே கூட சம்மணமாக போட்டுட்டு அமைதியாக உட்கார்ந்து கம்முன்னு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த சிந்தனையை, அந்த யோசனையை அடக்குவது என்பது, நிறுத்துவது என்பது முடியாத காரியம். பல லட்சம், பல கோடி யோசனைகளும் தினம் தினம் நம்ம எண்ணத்துக்குள்ளே, மைண்டுக்குள்ளே வந்து வந்து போய்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அமைதியாக உட்காருங்க. உங்களுக்குள்ள பல யோசனைகள், பல கற்பனைகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். மின்னல் வேகத்தில் ஓடிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாம். அதை ஓடிக்கிட்டே இருக்கட்டும், அது பாட்டுன்னு அது வேலை செய்யட்டும். உங்கள் பாட்டுக்கு அமைதியாக ஒரு 5 நிமிடம் முதற்கட்டமாக 21 நாட்களுக்கு 5 நிமிடம் தினமும் உட்காருங்கள். இது தியானமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அமைதியாக, மௌனமாக இருப்பதாக நினைத்துக்குங்க. அமைதியாக உட்கார்ந்து முயற்சி பண்ணுங்க. அந்த பயிற்சியை தொடர்ந்து 21 நாட்கள் செய்யுங்க. 21 நாட்களுக்கு பிறகு இந்த விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும். அப்போ வந்து இது என்னடா இது அமைதியாக உட்கார்ந்தா நல்லா இருக்கே, இது ஏதோ ஒரு ஃபீல் வருதே, நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அப்பொழுது தியானம் இது அமைதியாக இருந்தாலே இந்த மாதிரியெல்லாம் நல்லா நடக்குது, நல்ல அமைதி நிலையில் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, நல்ல ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குதுன்னு உங்களுக்கு என்னைக்கு தோன்றுதோ அன்னைக்கு நிச்சயமாக ஒரு நல்ல குருவை தேடி போங்க. அப்படி நீங்கள் தேடி போகலனா கூட அந்த நல்ல குரு உங்களுக்கு, இந்த இறைவன் உங்களிடத்தில் அந்த குருவை அனுப்புவார். அது எப்படி அனுப்புவார்லாம் தெரியாது. உங்களுக்கு வேற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த குரு வந்து உங்களிடம் பேசுவதற்குண்டான வாய்ப்புகளை இறைவன் உருவாக்கி கொடுப்பார். இந்த பிரபஞ்சம் வாய்ப்பு கொடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் இந்த அமைதியான நிலையில் இருந்து 21 நாள் பயிற்சி பண்ணுங்க. அதன் பிறகு உங்களுக்கு அருமையான நல்ல குரு வழிகாட்டுவார். அப்பொழுது தியானம்னா என்ன, பயிற்சினா என்ன, நம்மளை நாம் எப்படி புரிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வது, இறைவன் எங்கே இருக்கிறான், இறைவன் எந்த கலர், எந்த ரூபத்தில், எந்த ஊரில் எங்கப்பா இருக்கிறார் அவர் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களிடத்திலே இருக்கிறது. அந்த சூழலை நீங்கள் உருவாக்கணும்னா முதல்ல 5 நிமிடம் 21 நாட்களுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணிட்டு அதன் பிறகு முறையான தியான பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு இறைவன்
உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார். அந்த நேரத்தில் தானாக அந்த அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும். நீங்கள் உங்களை யார் என்று உணர்ந்து கொள்வதற்கு 5 நிமிடம் தியானமே உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.